வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு பீல் பவுடர் எப்படி வீட்டிலே ஈஸியாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பவுடர் வந்து நம்ம செஞ்சு வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இது கூட கர்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸு கூட அப்ளை பண்ணலாம். இது வந்து ரொம்பவே நம்மளோட ஸ்கின் கேருக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி நம்ம ஈஸியாக வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம ஈஸியாக வீட்டிலே செஞ்சுக்கலாம். இதுக்கு 5 இல்லைனா 6 ஆரஞ்சிலேருந்து நம்ம ஸ்கின் மட்டும் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக பிச்சு நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா வெயிலில் இதை காய வச்சிடலாம். இது நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல வச்சா தான் நல்லா இது காஞ்சு அது கையை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணாலே நல்லா அது வந்து நொறுங்கணும். அந்தளவுக்கு இது நல்லா காயணும். இது ஒரு நாள் காயாட்ட நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 அல்ல 3 நாள் வச்சுக்கோங்க. நல்லா அது காயிற வரைக்கும் வச்சிடலாம். இப்போ நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் 2 பிளேட்டில் நான் இதை வச்சுருக்கேன். இப்போ இந்த வந்து காய வச்சாச்சு. இது நல்ல வெயில் இருந்தனால ஒரே நாளில் நல்லா காஞ்சிருச்சு. உடைச்சாலே இந்த மாதிரி உடையணும். அந்தளவுக்கு இதை நல்லா காய வச்சுக்கோங்க. இப்படி உடஞ்சாதான் இது வந்து மிக்சியில் போட்டு நம்ம அடிக்கிறப்போ நல்லா ஃபைன் பவுடர் ஆகும். இப்போ இதை ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை நல்ல ஒரு ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சிடலாம். இப்போ நமக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய வீடியோக்களுக்காக.